ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, இப்போ நான் பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு பாருங்க 3 நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி 4 நட்சத்திரம் இருக்குது, 4 பாதங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாதம் வந்து மிருகசீரிடம் ஊரில் இருக்கு. ஸோ இந்த தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இவ்வளவு துல்லியமான பலன்கள் நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, இப்போ வந்து ரிஷப ராசி, அதில் 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதில் வந்து 3 பாதம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையுமே யோசிக்காமல் எதுலையுமே முதன்மையாக இருக்கணும், எதை செய்தாலும் நம்பர் 1 வரணும், எதுலையுமே அந்த லீடர்ஷிப்பை எதிர்பார்ப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு தலைவனாக இருப்பாங்க. ஒரு வேலையே இருந்தாலும் அதில் ராஜா மாதிரியான வேலையை தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்க எல்லாமே, இவங்க பேச்சு, இவங்க நடைமுறை எல்லாமே ஆர்டர் அப்படித்தான் இருக்கும். இவங்களுடைய நடையே பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரியங்களை சாதிக்கணும், தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தன்னை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும். சிறப்புங்க. அடுத்து சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ரோகிணி. ரோகிணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது இதில் வந்து 4 பாதமும் இந்த ராசியில் தான் இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது மனகாரகன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும். அடுத்தவங்களை இப்போ நாம் சொல்லி அவங்க வருத்தப்படக்கூடாது, நம்மளால அவங்க காயப்படக்கூடாது, நாம் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் இவங்க சாமிகிட்டேயே வேண்டிக்குவாங்க. அது போக இவங்க குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவரை அனுசரிக்கிறது, அந்த மக்களை அன்பாக நடத்துறது, இது இவங்ககிட்ட ரொம்பவுமே திருப்தியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் எவ்வளவு கொடுமை செய்யறவனாக இருந்தாலும் அந்த கணவன்கிட்ட இவங்க அன்பா அடக்கமாக, அவர் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர் அந்த குடும்பத்துல அந்த பெண் இருப்பாங்க இல்லையோ, அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோ அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்தோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. தனக்கு கணவன் தான் உயிர், தன்னுடைய மக்கள் தான் உயிர் அப்படிங்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. சிறப்பு சிறப்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மிருகசீரிடம். மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்பவுமே அவங்களுக்கு அந்த வேகம்தான் ப்ளஸ் பாயிண்ட்டும், ஆனால் மைனஸ் பாயிண்ட்டும் அந்த வேகம்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேகத்தால் சில நன்மைகள் நடக்கும். அதே சமயத்தில் இவங்களுடைய அந்த வேகத்தில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோ முயற்சிகளோ அந்த வேகமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைமையை தலைகீழாக மாற்றிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த நிதானம் இல்லாமல் அந்த வேகத்தால் இவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் இவங்க வாழ்க்கை தரத்தையே மாற்றிடும். அப்போ இவங்களுக்கு தேவை, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன், பொறுமை தான், நிதானம் தான். அப்போ அந்த பொறுமையும் நிதானமும் இவங்ககிட்ட இருந்தாவே போதும், இவங்க ஜெயிச்சிருவாங்க. சிறப்பு. இவங்க மனசும் சுத்தம், இவங்களுடைய எண்ணம் சுத்தம், அதனால இவங்களுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை. அதில் வந்து நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அப்போ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் புதனுடைய வீடு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம் எடுத்துட்டிங்கன்னா செவ்வாயுடைய வீடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் அந்த புதனும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஆட்சி உச்சம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கலாம், சுபகிரகங்களுடைய பார்வைப்பட்டிருக்கலாம். அது போக அந்த 7ஆம் இடங்கிறது செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாயும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். தோஷம் அடைந்தோ 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடத்துல அந்த செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போ வந்து அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். அதே வந்து அந்த செவ்வாயை குரு பார்த்தோ சுபகிரகங்கள் பார்த்திருந்தாங்கன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகாது. நல்ல அற்புதமான அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே அவங்களுக்கு கிடைக்கும். சிறப்புங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை. இப்போ வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம், இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் புதனுடைய வீடு, குடும்பஸ்தானம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குடும்பஸ்தானாதிபதி
புதன் பகவான் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அப்ப அந்த புதன் ஆட்சியா இல்ல ஆட்சி பிளஸ் உச்சமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பா அமையும். அது போக அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு. அப்ப அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றோ இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை, லவ் மேரேஜ், இவங்க வாழ்க்கையில அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ அடுத்து ரிஷபராசியில் பிறந்து 3 நட்சத்திரம் இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க ஐயா. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரம் எப்படி அமையும்? கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பிறந்திருப்பாங்க. அடுத்தது சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, ராகு திசை தான் அவங்களுக்கு வந்து அந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இந்த ராகு திசை தான் வரும். இந்த ராகு வந்து அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து அந்த ராகு பகவானை சுபகிரகங்கள் பார்த்திருந்தால் அவங்க வாழ்க்கையில வெளிநாடு போய் பணம் சம்பாரிச்சு இந்தியால சொத்து வாங்கி அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. அவங்களை நினைத்து அவங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு. அது போக அந்த ராகு ஏதாவது ரூபத்துல தோஷம் அடைந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சமயத்துலதான் தொழில் பிரச்சனை, குடும்பத்துல கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை திருப்தியாக வாழ முடியாது, குழந்தை பாக்கியம் இருக்காது, இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளாவாங்க. சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, சந்திர திசையில பிறந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை. இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு 8 வருஷ காலங்கள் இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேஜுக்கு அவங்க கால் எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த 8 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு நல்லா இருக்கணும். அது போக அதுக்கு அடுத்தது குரு தசையும் வரும். அப்ப இந்த குருவும் ராகுவும் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம், ஒரு நல்ல திருப்தி, அது போக நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே அந்த ராகுவும் குருவும் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த குரு தசையில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காமல் வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, இவங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே சமயத்துல இவங்களுக்கு ராகுவோ இல்ல குருவோ கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த சமயத்துல சித்திரவதை, வேதனை, மனநிறைவு இல்லாமல், குழப்பமாக, குழந்தை பாக்கியம் இல்லாமல், வாழ்க்கை அமைஞ்சும் திருப்தி இல்லாமல், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏண்டா பிறந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோதனையான வாழ்க்கை வாழ்வாங்க. அடுத்து மிருகசீரிடம். மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு குரு தசை. அப்ப அந்த குரு தசையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷ காலங்கள், 16 வருஷம். அந்த 12 வருஷம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம அப்பா கஷ்டப்பட்டாங்க நாம கஷ்டப்படக்கூடாது, அவர் வாழ்ந்த வாழ்க்கையோட நம்ம திருப்தியா வாழணும் அப்படின்னு அந்த அந்த எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள். அப்ப அந்த டயத்துல அவங்க குரு தசை தான் நடக்கும். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது இவங்க லக்னத்தை பார்த்தோ இவங்களுடைய ராசியை பார்த்தோ இல்ல அந்த குரு ஆட்சியாகவோ இல்ல உச்சமாகவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நினைச்சபடியாக அப்படியே நடக்கும். அதை வந்து நல்ல திருமணம் நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இதே சமயத்துல வந்து பார்த்தா அந்த குரு நல்லா இல்லை, அந்த குரு 6, 8, 12 மறைஞ்சு போயிருச்சு. அப்ப அந்த தசை நடக்குது அப்படின்னா இளமையிலேயே வறுமை. அப்ப இளமையிலேயே தான் நினைத்த இலக்கை அடைய முடியாது. அப்ப நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது, நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ப்ரமோஷன் கிடைக்காது. அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து அறகுறையாகத்தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்போ வந்து ரொம்பவுமே மன வேதனைப்பட்டு என்னடா தெய்வம், நாம இந்த பூமியில பிறந்ததே தோஷமா பாவமா அப்படின்னு அவங்களே தாழ்த்தி எடை போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. இப்போ ரிஷபராசியில இந்த குறிப்பிட்ட 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு குணாதிசயத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட நெகட்டிவா நீங்க எதை பாக்குறீங்க? அவசரம், ரொம்ப ரொம்ப அவசரம். எதுலையுமே தான் முன்னுக்கு வரணும், தான் நினைச்சதை சாதிக்கணும், தான் நினைச்சபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சே தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நிதானம், அறிவு அந்த இடத்துல வேலை செஞ்சால்
கண்டிப்பாக இவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு தேவை நிதானம். சிறப்பு. அடுத்து ரோகிணி ஐயா. ரோகிணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பி 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 எல்லாத்து மேலேயுமே பாசம் வச்சு நம்ப கூடாதவர்களை நம்பி நம்ப வேண்டியவர்களை நம்பாம விட்டுறாங்க. இதுதான் அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய சிறப்பு. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக தெளிவாக அந்த கோழைத்தனம் இல்லாமல் எதுலையுமே தெளிவாக இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து மிருகசீரிடம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளம் வெள்ள, யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க, யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி இருந்தும் இவங்க வாழ்க்கையில ஒரு 30% பேர் நல்லா இருக்கிறாங்க, 70% பேர் தோத்து தான் போறாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, கடன் படுறாங்க, அந்த கடனையே கட்ட முடியல. அப்ப இதெல்லாம் எதனால அப்படின்னா அவங்களுடைய வேகத்தால். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம் ஜாஸ்தி, சீக்கிரம் முடிவெடுத்துருவாங்க, எதையுமே அனாவசியமா பேசிடுவாங்க, எதையுமே அசால்ட்டா நினைப்பாங்க. இதனாலதான் இவங்க பாதிக்கப்பட்டுறாங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும்போது அதை அனாவசியமாக நினைச்சு அதை வேண்டான்னு உதற தள்ளிடுறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்துட்டு இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சிடலாம். சிறப்புங்க. ரிஷபராசியில பிறந்த 3 ராசிகள் 3 நட்சத்திரம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான வழிபாடு தான் சொல்லுங்க ஐயா. இவங்க மொத்தத்துல சொன்னோம்னா இந்த ரிஷபராசி, இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அந்த துர்க்கை அம்மனை கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். அது போக மகாலட்சுமியை ஸ்ரீரங்கத்தில் போய் கும்பிட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.